ஹாய், நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் தலை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபால் சீலிங்கில் இப்போ வந்து நம்ம ஃபேன் அடிக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து வேறொரு ராடு ஷேக் ஆகி ஃபால் சீலிங்கில் கிராக் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் நிறையா பிரச்சனை இருக்குது. அதனால் இப்போ என்ன அப்படின்னா, அதே மாதிரி இப்போ ஃபேன் ராடே பிரச்சனை இல்லை, வேறு ஏதோ ஒயர் லூஸ் ஆகிடுச்சு இல்லை ஒயர் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா எடுத்து போட முடியாது. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாடுலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அது கண்டுபிடிக்கல, எப்பவும் நார்மலாக ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்துருங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் வெளியே விட்டுருவோம். இப்போ ஃபால் சீலிங் வந்து இந்த அளவுக்கு வருது அப்படின்னா இந்த 1 இன்ச் வெளியே விட்டுருவோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேன் கிளாம் போடுறதுக்கும் புஷ்ஷெட்டு போடுறதுக்கும் ப்ளஸ் அந்த கப்பு வந்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நாளைக்கு என்ன கம்ப்ளைண்ட்னாலும் இதை நம்ம கழட்டி பார்க்க முடியும் ஃபால் சீலிங்கில். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேக் இது போகிறனால ஷேக் வராது, எந்த பிரச்சனையுமே கம்பல்சரி கிடையாது. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம 10 mm போல்ட்டு, புல்லட் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 போல்ட் அடிக்கிறோம், தெரியுதுங்களா? 4 போல்ட்டை. ஸோ ஷேக்கிங் எந்த பிரச்சனையுமே வராது. அதே மாதிரி அதுக்கு வாஷர் ஹெவியாக 2 வாஷர் போடுறோம். ஏன்னா இது மட்டும் போட்டு 8 நாளைக்கு கலண்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக அதை மட்டும் ஹெவியாக போடுறோம். அதே மாதிரி ட்ரில் போடையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன சைஸ் போட்டுட்டு ஓரளவுக்கு டைட்டாகிற மாதிரி போட்டுக்கணும். போட்டு இதை அடித்து இந்த ஹெட்டெல்லாம் வளைச்சிட்றாங்க. இது தப்பான விஷயம். டைட் பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா 14 mm பிட்டு பிடிக்குதுங்க. மிஷினில் போட்டிங்களா, அழகாக டைட் பண்ணிங்களா அப்படின்னு விட்டு போட்டு சுற்றியில் ஓட்டு ஸ்பேனர் போட்டு டைட் பண்ணுற நிறைய பேர் வந்து இதெல்லாம் வேலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறக்கா வந்து இதெல்லாம் பண்ணுறது கிடையாது. மெயினான விஷயம், ராடு உள்ள டூக்கு அடித்து ராடு தொங்கிட்டு போயிடறாங்க. அப்படி பண்ணுறதுனால ஏற்படுறது அந்த ஃபால் சீலிங் கிராக்கு, வெடுப்பு, இதெல்லாமே. ஃபேன் நீங்கள் நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ஃபால் சீலிங் போட்டுருந்தான் ஃபேன் ஆடிட்டே இருக்கும், ஒரு சத்தம் வரும், கடக்கு. அது என்ன அப்படின்னா அதில் ஒரு பீஸ் வச்சு நிறுத்திடுவாங்க. நாளாக மொத்த ஃபால் சீலிங்குமே ப்ராப்ளம் ஏற்படும். அது ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் வந்து ரெடிமேடாக நல்லா பார்த்துங்க. என்ன சைஸ் ஃபால் சீலிங்கோட என்ன சைஸ் வருதோ அதுக்காக மெஷர்மெண்ட் எடுத்து அதுலேருந்து இந்த ரவுண்ட் மட்டும் 1 இன்ச் ஃபால் சீலிங் கீழே 1 இன்ச் இந்த அளவுக்கு வெளியே வர அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு எந்த பிரச்சனை என்னன்னாலும் நீங்கள் எத்தனை மாடல் ஃபேன் மாற்றலாம், என்ன வேணால் மாற்றலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒயர் ஃப்ரீயாக வந்துடும். இதுக்கு மேலே தான் அந்த ஃபேன் அடுப்பில் போகும். இப்போ இங்கே அந்த ஃபேன் ராடில் ஒயர் வந்து வெட்டிடுச்சு, கிராஸ் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் ஈஸியாக எடுத்து பார்க்க முடியும். லூப்பும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வெறும் ஃபேன் ராட் அடிச்சுட்டு மேலே ஷார்ட் ஆகிடுச்சுங்க, இதுக்கு மேலே பண்ண முடியாதுங்க, ஃபால் சீலிங் கட் பண்ணி தான் பண்ணணும் இப்படிங்கிற ப்ராசஸ்லாம் நிறைய இருக்குது. அதனால் ஏன்னா இதெல்லாம் நாங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இதை தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி இப்படியே பண்ணோம்னா நம்மளுக்கு செட் ஆகாத ஒரு சில இடத்துல கம்ப்ளைண்ட் வரப்போ அதை சொல்யூஷன் கொடுக்க முடியலைங்கிறதுக்காக இதுக்கு மாற்று வழி என்ன போகலாங்கிறது தான் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொண்டு வந்தோம். இதுலேயும் இன்னும் 2-3 மாடல்லாம் ரெடி பண்ணி அதுவும் கொஞ்சம் எங்களுக்கு வேலை ஈஸியாக இல்லாமல் அப்படியெல்லாம் நிறைய ப்ராசஸ் பண்ணி தான் இதை கொண்டு வந்தோம். இதில் வந்து வெறும் 4 போல்ட்டு ஈஸியாக நீங்கள் எடுத்து அடித்து டைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதுக்கு நீங்கள் கஷ்டப்படணுங்கிறதே கிடையாது. ஆனால் என்னென்னா சோம்பேறித்தனம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே கஷ்டம். நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆமாம் மெயினாக எல்லாத்துக்கும் வந்து விஷயம் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி வந்து நியூ இயர் அன்றைக்கும் எங்களுக்கு வந்து டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி 8 போகுதுங்க. 7:45 எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து அசம்பிள் பண்ணி எல்லாம் பண்ணி வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு எப்பவுமே வேலை தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான். நியூ இயர் வருஷம் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் கடமைகளை செஞ்சு இன்னும் மேலே வளரணும் அப்படிங்கிறது உங்களோட தயவு ரொம்ப தேவைப்படுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு மேலும் என்னென்ன தேவையோ அதை மெயினாக கேளுங்க. இன்னும் நிறைய அப்டேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா எங்களுக்கு அப்டேட் பண்ண என்ன நீங்கள் கேட்டால் தான் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயமா இருந்தாலும் கேளுங்க. ஸோ வேலை ஓரியன்டாக மிச்சடிக்கு கசகசன்னு கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.